வணக்கம். நான் ஸ்வாதிகா சேகர் ஹியர், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் சிக்ஷா பை ஸ்வாதிகா ஐஏஎஸ் அகாடமி. 2022லிருந்து ரிகரஸாக ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டு திருப்பி திருப்பி படித்து ரிவைஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி நிறைய ட்ரைனிங்கோட இன்டர்வியூக்கு போய் எல்லாம் முடித்த குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஐ திங்க் எஸ்டர்டே வாஸ் த பெஸ்ட் டே. குரூப் ஒன் ரிசல்ட்ஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் காட் கிரேட் ரேங்க்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே சர்வீஸ் கிடைக்க போகுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் சிக்ஷா பை ஸ்வாதிகா ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் தெம் ஃபார் ரியலி டூயிங் அமேசிங். ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்ட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு கிடச்சி ரொம்ப டிசர்விங் ரிசல்ட். இது இவங்க 6 பேர் இல்லாமல் இன்னொரு 11 பேருக்கு வந்து இன்டர்வியூ போயும் ரேங்க் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறனால கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற அதே டைமில் அந்த அதர் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அடுத்தடுத்த எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ வி வில் 100% சப்போர்ட் தெம் அண்ட் ஸ்டாண்ட் பை தெம். அவங்களும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் போகிற வரைக்கும். ஸோ ஹாப்பி டூயிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ டேக் எக்ஸ்ட்ரீம் privilege to congratulate them. அவங்க எவ்வளோ கைடன்ஸ் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நம்ம கொடுத்துருந்தாலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு அவங்க இன்றைக்கி இந்த போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் அவங்களோட கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ், அவங்க ரிப்பீட்டட் ரிவைஸ் பண்ணது, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு வைராக்கியமாக படித்தது தான். ஸோ டுடே வாட் தே ஆர் அப்படிங்கிறது டிசர்விங்கான ஒரு ரிசல்ட். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் வேரியஸ் ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் ரேங்க்ஸ் எல்லாமே. இவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கிடைக்கும் ஆஸ் பர் their ரேங்க் அப்படின்னா ஐ திங்க் வித்யா வில் கெட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆர் டிஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். மது அபிநயா ஸ்டேட் ரேங்க் 7. ஸோ டிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் ஆதித்யன் வில் கெட் டிஎஸ்பி ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட். And Vijay will also get DSP or Assistant Director Rural Development. Arul Francis will be your AC Commissioner, Assistant Commissioner. And Subhashini will get DSP and or Deputy Register. So counseling போகும்போது தான் தெரியும். இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு இது எமர்ஜ்ட் சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான டிஎன்பிசி நடத்துகிற த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் டெசிக்னேஷனான குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு படித்து இன்றைக்கி கிளியர் பண்ணி தேவ் எமர்ஜ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா இவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களும் ஒரு நாள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ப்ரிலிம்ஸ்க்கு படித்து மெயின்ஸுக்கு படித்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. எதுவுமே நாட் அ கேக் வாக். ஸோ 2022லேருந்து 24 மார்ச்சில் 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த ஜேர்னியோட. அந்த 2 இயர்ஸோட அந்த அவங்களோட சின்சியாரிட்டிக்கும் ஜென்யூன் எஃபர்ட்ஸுக்கும் கிடச்ச ரிசல்ட் தான் இது. நாங்கள் கொடுத்த கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாம் தாண்டி திஸ் சக்ஸஸ் இஸ் ஃபுல்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்ட் ஒர்க், அவங்களோட பர்சிவரன்ஸ். ஸோ 3 ஸ்டேஜ் நடக்குது குரூப் ஒன்ல, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப 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 டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. இப்போ இதில் வித்யாவுக்கு ஆதித்யனுக்கு வித்யாவுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூவில் ஸ்லாப் 1 மார்க் கிடச்சிருக்கு. 75 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க இன்டர்வியூவில். ஆதித்யனுக்குமே அதே 75 ஸ்லாப். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 கிடச்சிருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அவங்க மெயின்ஸ் மார்க்கோடு இந்த இன்டர்வியூ சேரும் போது தான் அவங்க ரேங்க்கை முன்னாடி கொண்டு வருது. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் லாஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் மூமெண்ட் மாதிரி மாறிடுது. நம்ம மெயின்ஸுக்கு ரிகரஸாக படிச்சிருப்போம், 3 பேப்பர் எழுதியிருப்போம், பட் அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டோம். திடீர்னு இன்டர்வியூ கால் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம மொத்தமாக இன்டர்வியூவில் என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு வருது மேலே. அதை நாங்கள் எவிடெண்ட்டாக இதில் பார்த்தோம். இவங்க எல்லாருமே மெயின்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வித்யாவுக்கு ஸ்லாப் 75 வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக மாறிடுச்சு அவங்களோட ரேங்க்கில். ஸோ லாஸ்ட் 1 week to 10 days Shala we gave a wonderful, very rigorous and ரொம்ப ardent interview training தான் கொடுத்துருந்தோம். டிஃப்ரெண்ட் 7 ஆஃபீஸர்ஸ் வச்சு இன்டர்வியூ ஓரியன்டேஷன் செஷன்ஸ் கொடுத்துருந்தோம், ப்ளஸ் மாக் பேனல்ஸ். அந்த 7 ஓரியன்டேஷன் செஷன்ஸுமே எவ்ரி செஷன் வாஸ் அ செஷன் அவுட் ஆஃப் கோல்டன் டைமண்ட் தான் நான் சொல்லுவேன்.
ஈச் செஷன் வெண்ட் அப் டு 2 hours 2.5 hours அந்த மாதிரி போச்சு. மாக் ஒரு கேண்டிடேட்டுக்கும் 1 hour 1.5 hours வரைக்கும் போச்சு. சம்டைம்ஸ் மாக்கே முடியறதுக்கு மிட் நைட் 12:30 1 ஆச்சு. ஓரியன்டேஷன் செஷனே 11:30 12 வரைக்கும் போச்சு. ஐ திங்க் அந்த டிசைடிங் ஃபேக்டரான இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே இந்த தடவை பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வி ஃபீல் ஸோ ஹாப்பி. ஐ திங்க் இந்த டைமில் இட்ஸ் மை ஆனர் டு தேங்க் வேரியஸ் ஆஃபீஸர்ஸ் who were with us in the interview orientation. நாங்கள் ஆஸ் அன் அகாடமியாக சிக்ஷா பை ஸ்வாதிகாவில் நாங்கள் கொடுக்குற கைடன்ஸ் த்ரூ அவுட் த ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். But when it comes to interview, we want experts to come and give them everything. ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா கைடன்ஸுமே கொடுத்தாங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங் செஷன், இன்டர்வியூ ஓரியன்டேஷன் செஷனில் we had an IAS officer, தர்மாலா ஸ்ரீ மேடம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ ஓரியன்டேஷன் மட்டும் கொடுக்கல, ஃபஸ்ட்டு செஷன்லேயே இட் வாஸ் அ ரவுண்டு த கிளாக் செஷன் மாதிரி ஒரு கேண்டிடேட்டை செப்பரேட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டு ஃபஸ்ட்டு செஷன்லேயே இன்டர்வியூ கேண்டிடேட்ஸை வந்து புரிய வச்சுட்டாங்க இதுதான் இன்டர்வியூ அப்படின்னு. ஒரு 2.5 hours அந்த மாதிரி அந்த செஷன் போச்சு. நாங்கள் மேடம் கிட்ட கேட்டுறது ஒரு இன்டர்வியூ ஓரியன்டேஷன் தான் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் ஹர் இன்டர்வியூ ஓரியன்டேஷன், அவங்க இன்சைட்ஸ் கொடுத்தது, அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க 2 தடவை யூபிஎஸ்சி குரூப் 1 கேண்டிடேட், 2 தடவை இன்டர்வியூ குரூப் 1. ஸோ அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிடேட்டை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கேண்டிடேட்டை அங்கேயே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு செஷனே ஆரம்பமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தர்மாலா ஸ்ரீ மேடம் IAS வந்தது. அதுக்கப்புறம் we had 7 orientation sessions. So first session was by Dharmala madam. Second session I think we had a power packed session தான் ரெண்டாவது சொல்லணும், equal to what Dharmala madam did. We had Manasir madam, Deputy Director Tamil Nadu Forest and Wildlife Crime Control Bureau. She is also given UPSC interviews, group 1 interviews. இப்போ Deputy Director இருக்காங்க. 0லிருந்து இன்னைக்கு ஒரு ஆஃபீஸர் ஆகிற வரைக்கும் whatever she's gained through all these years gave it to the students. அவங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணுங்கிற ஒரே மைண்ட் செட்டில் ஷி கேவ் பவர் பேக் ட்ரைனிங். அண்ட் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஸ் எ டெப்டி டைரக்டர் அவங்க வந்து நான் 10 நிமிஷம் பேசினாலே நாலேஜ் தான். பட் ஐ நோ ஷி டுக் 1 day 2 days டைம் டு பிளான், ப்ரிப்பேர் அண்ட் கிவ் த இன்புட்ஸ். அதெல்லாம் தாண்டி மார்க் பேனல்லையும் மேடம் இருந்தாங்க, மனாசிர் மேடம் இருந்தாங்க. நெக்ஸ்ட் we had another orientation session by திரு அசோக் அவர்கள், DSP. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு மார்க் இன்டர்வியூ ஓரியன்டேஷனாக போச்சு அசோக் சாரோடது. அசோக் சார் வந்து நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணார். ஏன்னா குரூப் 1ல் டிஎஸ்பி போஸ்ட் இருக்குது, நிறைய கேண்டிடேட்ஸ் டிஎஸ்பி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி எடுக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி எடுத்தால் அந்த போஸ்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது தெரியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யும், டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த போஸ்டிங் எடுத்தால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி, ப்ளஸ் ஹீ இஸ் ஆல்சோ யூபிஎஸ்சி இன்டர்வியூ கொடுத்துருக்க கேண்டிடேட் தான் அசோக் சாரும், இப்போ டிஎஸ்பியாக இருக்கார். ஸோ யூபிஎஸ்சிலேருந்து குரூப் 1 வரைக்கும் பர்சனாலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸை க்ரூம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் சார். வந்து டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணார். ஐ திங்க் இட் வெண்ட் மோர் தேன் 2 hours-ன்னு தான் சொல்லணும் அசோக் சாரோட செஷன். தென் வி ஹேட் கமலக்கண்ணன் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், 12+ years of experience as a deputy collector, collectorate service, ரூரல் டெவலப்மெண்ட். அதே டிபார்ட்மெண்ட் குரூப் 1ல் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் சார் 1 hour செஷனில் ஷேர் பண்ணியிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ என்ரிச் ஆகிருப்பாங்க. such a senior officer, such a ground to earth officer who gave everything that the students asked. அவங்க கேட்ட எல்லா டவுட்ஸுமே சார் கிளாரிஃபை பண்ணார். he made it very clear, இதுதான் இன்டர்வியூ, இப்படி தான் நடக்கும், இதுதான் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, உங்கள் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே பிரித்து கைட் பண்ணது கமலக்கண்ணன் சார். தென் we had Shantakumar sir, every single officer who was part of the panel mock interview session, எனக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு.
சாந்தகுமார் சார் செஷன் was sometime in the night 8 o'clock start பண்ணி 10:30 11 வரைக்கும் போச்சு. He's the DRO now. 12-13 years of experience as a deputy collector, senior most officer who has been part of various important projects of Tamil Nadu government. So நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவர் இருந்திருக்காரு. அவரோட இன்சைட்ஸ், அவரோட நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்சஸ், அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும் இன்டர்வியூவில் எல்லாமே ஹி ஷேர்ட். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் சாந்தகுமார் சார் கேவ் அஸ் வாஸ் கான்ஃபிடென்ஸ். இப்படி தான் இன்டர்வியூ, கான்ஃபிடென்ஸோடு போங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸோடு சேர்த்து ஷேர் பண்ணார். ஐ திங்க் வி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் சச் அ பர்சன் come and address our students in the soul. Then we had another DSP, Vinod sir, who also clearly told everything about department. Our CBCID la irukkarnala and the department pathina insights, knowledge, interview approach பண்றது, male candidates, female candidates, grooming la irundhu ellame part discuss பண்ணாரு. And the last session was from the Assistant Commissioner GST, who's also the Directorate of Vigilance and Anti-Corruption. He gave almost 2.5 hours of session. Sir ஆரம்பிச்சதே எப்படி அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் பேச தயார், I'll give you all the inputs சொல்லி தான் சார் ஆரம்பிச்சாரு. தூங்கவே முடியல அதுக்கப்புறம் அவர் செஷனுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு he spread knowledge, he shared everything. இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணார், இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ் கேட்டார், தர்மலா மேடம் மாதிரி. ஸோ த ஃபர்ஸ்ட் செஷனும் லாஸ்ட் காமராஜ் சார் செஷனும் அப்படியே கேண்டிடேட்ஸாக போய் அவங்க 2 பேரும் ட்ரெயின் பண்ணாங்க. மற்ற எல்லாரும் தே ஷேர்ட் எவ்ரிதிங். ஐ திங்க் அந்த இன்டர்வியூக்கு லாஸ்ட் செட் ஆஃப் இன்புட்ஸ் தட் தே கிவ் ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் இன் ஆர் கேண்டிடேட்ஸ் சக்ஸஸ் டுடே. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 ஓரியன்டேஷன், இன்டர்வியூ ஓரியன்டேஷனுக்கு முன்னாடி நான் ஒரு செஷனில் இவங்கெல்லாம் பேனலில் இருக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணாங்க, நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் இட் இஸ் மை டியூட்டி டெல் ஆல் ஆஃப் யூ தட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு. வேரியஸ் ஸ்டேஜஸில் சிக்ஷா பை ஸ்வாதிகா அவங்களோட குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பார்ட்டாக இருந்திருக்கோம், பண்ணியிருக்கோம், கைடன்ஸ் கொடுத்துருக்கோம், சப்போர்ட் கொடுத்துருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பட் இன்டர்வியூ த லாஸ்ட் டேர்னிங் பாயிண்டில் சிக்ஷா பை ஸ்வாதிகாவோட 200% எஃபர்ட்ஸ் போட்டு 100% எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே எந்த வீக்னஸுமே இருக்கக்கூடாது, எந்த ஸ்டூடெண்ட்டுமே தே ஷுட் நாட் ஃபீல் லெஸ் கான்ஃபிடென்ட், அவங்க கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு சொல்லி மொத்த கைடன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் கொடுத்தது. தீஸ் கிரேட் பீப்புள், தீஸ் கிரேட் ஆஃபீஸர்ஸ், கிரேட் ஹியூமன் பீயிங், ஜென்டில் பீப்புள், ரொம்ப கன்சர்ன்டாக ரொம்ப இன்வால்வ்டாக கொடுத்தாங்க. ஸோ I'm truly overwhelmed and I want to thank all of them on behalf of this. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் ஐ திங்க் தே ஆர் சூப்பர் பிக் பார்ட் ஆஃப் தேர் சக்ஸஸ். இது போக we had mock interview session. So mock panel 3 set of panels we had Manasir Halima madam, like already I told you. அதுக்கப்புறம் we had திரு இனிகோ திவ்யன் சார், DSP. இனிகோ திவ்யன் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இனிகோ திவ்யன் சார் was part of mostly all the panelsலையுமே இருந்தார், எல்லா கேண்டிடேட்டுக்குமே. இனிகோ திவ்யன் சார் கூட இன் பிட்வீனில் வந்து he had some health issues, ஸோ கைவலி அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி for students he stretched interviews for 3 hours 4 hours. ஒரு நாளைக்கு 6 o'clock 5:30க்கு இன்டர்வியூ ஆரம்பிச்சதுன்னா 11 o'clock 11:30 12 ஒரு கேண்டிடேட்டை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் டைம் லிமிட்டே இல்லாமல் தே டுக் த இன்டர்வியூ. ஐ திங்க் இனிகோ திவ்யன் சார்ஸ் பார்ட் இன் தட் வாஸ் அந்த டைமில் ட்ரெமெண்டஸ். ஏன்னா இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் he took all measures to be part of the interview panel. Inigo Divyan sir, I think we're very grateful, and I think I'm extremely happy that sir was part of the panel. Then we had Thiru Sannasi sir, ACTO, who also gave all his inputs in the mock panel. இன்னும் சில பேனலில் லாவண்யா மேடம் இருந்தாங்க, வினோத் டிஎஸ்பி சார் இருந்தார், லாவண்யா மேடம் டெப்டி கலெக்டர். அண்ட் 2 important persons I also want to mention. We had Thiru Somasundaram sir. Somasundaram sir is the senior most member in the panel. He is the state auditor, local fund. Sir oda exceptional participation in the mock panel. ஒரு கேண்டிடேட்டுக்குமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்.
ஸ்டேட் ஆடிட்டர், லோக்கல் ஃபண்ட், ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்சஸ், எஸ்பெஷலி காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இன்டர்வியூவில். சார் கேவ் தெம் கம்ப்ளீட் கைடன்ஸ். இன்டர்வியூ முடிஞ்ச நிறையா பேர்த்துக்கு அவரோட ஸ்ட்ரீமில் பர்சனல் கைடன்ஸ், கொஸ்டின் ஏரியா, பேசிக் ஏரியாவிலேருந்து பேசிக் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து கைட் பண்ணார். அண்ட் த்ரூ அவுட் த இன்டர்வியூ ப்ராசஸ் வி ஹேட் சீனியர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் திரு பிரபாகரன் சார் வாஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் கோஆர்டினேட். அண்ட் அவர் வந்து இன்டர்வியூ பேனலில் வந்து என்ன சொல்கிறது, த பிக்கெஸ்ட் சப்போர்ட்னு கூட சொல்லலாம். திரு பிரபாகரன் சாரோட கொஸ்டின்ஸ், அவரோட அப்ரோச் டு த இன்டர்வியூ, அவரோட கைடன்ஸ் டு த இன்டர்வியூ, எவ்ரிதிங் ஃப்ரம் ஹிஸ் சைடு வாஸ் எக்ஸப்ஷனல். ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்குமே அவங்க சக்ஸஸுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு when we celebrate group 1 success, when we are congratulating our group 1 officers, when we are very happy that they are successful, we are equally happy and privileged that இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இதில் இருந்துச்சு. ஸோ சிக்ஷா பை ஸ்வாதிகா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இதெல்லாம் add பண்ணிட்டு, I think I will go wrong if I don't mention, we also had tremendous support, coordination, cooperation from our own officer. We had Shekhar sir part of the entire process, prelims, mains, interview இருந்து. சேகர் சார் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அவரை, என்னோட நீங்கள் ஜாஸ்தி அவரை பார்த்துருப்பீங்க. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூலேருந்து சிக்ஷா பை ஸ்வாதிகாவில் ஸ்வாதிகாவுக்கு பின்னாடி 100% சப்போர்ட் கொடுத்து 200% எஃபர்ட்ஸ் போட்டு டு ஆல் த சக்ஸஸ் தட் வி ஆர் சீயிங் டுடே. வித்தவுட் ஹிம் இட் வுடன்ட் ஹவ் பீன் பாசிபிள். ஸோ ஆல் ஹிஸ் லேட் நைட் எஃபர்ட்ஸ், ஆல் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், ஸோ அது அவர் நம்மளோட ஆஃபீஸர். ஸோ ஆல் திஸ் ஹஸ் continuously all this work இன்னைக்கு வந்து is giving continuous results from January. ஸோ ஜான்வரியிலிருந்து VAS ரிசல்ட் ஒரு 83 கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணாங்க. குரூப் 2 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதில் நான் இன்டர்வியூனா இன்டர்வியூவில் நிறைய பேர் போயிருக்காங்க, இப்போ நான் இன்டர்வியூ வெயிட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் வந்துச்சு, அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ குரூப் 1 இன்டர்வியூ. ஸோ இந்த கண்டினியூஸ் எஃபர்ட்ஸுக்கு ஐ திங்க் அவரோட கண்டினியூஸ் எஃபர்ட்ஸுமே ரிசல்ட்ஸுக்கு கண்டினியூஸ் எஃபர்ட்ஸுமே பெரிய பார்ட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் group of great good human beings behind the success of our group 1 officers. and இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டை தாண்டி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பண்ணல, இன்னைக்கு ஆஃபீஸர்ஸாக இருக்கிற எல்லாரும் அவங்களோட கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன், பர்செவரன்ஸ், அவங்க போட்டிருக்கிற உழைப்பு, அவங்களுக்கு இருந்த வைராக்கியம் தான் காரணம். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரு குட்டி பங்கு அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வெரி ஹாப்பி. அந்த எங்களோட குட்டி பங்கில் மேக்ஸிமம் இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுத்த இவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிசல்ட் வரக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் செலக்ட் ஆகிட்டோம், அடுத்த குரூப் 1 ஆஃபீஸராக நீங்கள் வரக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த குரூப் 1 ஆஃபீஸராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மோட்டிவேட் ஆகி, மோட்டிவேஷன் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபாலோட் பை ஆக்ஷன்ஸ். ஸோ மோட்டிவேட் மட்டும் ஆகிட்டு இருந்தால் பத்தாது, ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி ஐ திங்க் வி ஹேவ் 100 days, ஜூலை 13 எக்ஸாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 100 நாளைக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல் ஸ்விங்கில் படிச்சிங்க, உங்கள் ஃபுல்லஸ்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு இனஃப் டைம் இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரக்கு டைம் இருக்கும், அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து மெயின்ஸுக்கு டைம் இருக்கும். ஸோ மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நாங்கள் இருக்கோம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே இவங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி உங்களை பார்த்துக்குவோம். ஸோ அடுத்த ஆஃபீஸர்ஸ் ஆக போகிற, இந்த குரூப் 1 சின்சியராக படிக்க போகிற உங்கள் எல்லாத்துக்கும் we will give you our 100% support. So we're also starting a new batch on April 1st. கீழே ஸ்க்ராலிங் போகிற நம்பரோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ நீங்கள் கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஜாயின் த குரூப், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், வேலை செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வித்தவுட் எஃபர்ட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி நாட் பாசிபிள் டு see anything. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ விஷயங்களுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குது. இவ்வளோ ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குறோன்னா அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ வித்தவுட் ஒர்க், வித்தவுட் கமிட்மெண்ட், வித்தவுட் டெடிக்கேஷன், வித்தவுட் ஹார்ட் ஒர்க் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட். படித்தா நீங்களும் நாளைக்கு ஆகலாம், நீங்களும் இவங்கள மாதிரி இன்னைக்கு டிசியாவோ டிஎஸ்பியாவோ செலக்ட் ஆகலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு காமராஜ் சார் மாதிரி, வினோத் சார் மாதிரி, அசோக் சார் மாதிரி
மனாசிர் மேடம் மாதிரி, தர்மாலா மேடம் மாதிரி நீங்களும் நாளைக்கு 10 ஆஃபீஸர்ஸ்க்கு கைட் பண்ணலாம். யூ கேன் ஸ்டில் கோ ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் மேக் எவ்ரிபடி அரவுண்ட் யூ ப்ரவுட். ஸோ சிக்ஷா பை ஸ்வாதிகா ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேட்ஸ் ஆல் த குரூப் ஒன் ஆஃபீஸர் அண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க, குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி, வாழ்த்துக்கள். பட் இன்னும் இந்த 11 கேண்டிடேட்ஸ் மாதிரி ரொம்ப கம்மி மார்க்கில் இந்த தடவை வாய்ப்பை தவற விட்டவங்க உடனடியாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வர குரூப் ஒன்ல மறுபடியும் நம்ம கிளியர் பண்ணுறோம். வி வில் ஸ்டாண்ட் வித் யூ. நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும், நீங்கள் நினைக்கிற இடத்த போய் சேர்ற வரைக்கும் எங்களோட 100% சப்போர்ட் எப்பவும் போல் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.